விஜயை எதிர்த்து போட்டியிட நான் தயார். அவரை பத்தின பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அவருடைய உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டுவேன் அப்படின்னு திமுகவில் இணைஞ்ச விஜயோட முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடிகர் விஜயோட முன்னாள் மேலாளராக பணியாற்றிய கன்னியாகுமரியைச் சேர்ந்த PT செல்வகுமாருக்கு திமுக வர்த்தகரணி துணை செயலாளர் பொறுப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. அப்போ செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்த அவரு நடிகர் விஜய் மற்றும் அரசியல்வாதி செங்கோட்டையன் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாரு. திமுகவை பொறுத்தவரை விஜய அவங்க ஒரு சக்தியாவே கருதவில்லை அப்படின்னும் திட்டவட்டமா சொன்னாரு. கரூர் சம்பவத்தப்ப கூட விஜய் மீது பல வழக்குகள் பதிவு செஞ்சும் கைது செஞ்சிருக்க முடியும். ஆனா அப்படி செய்யல அப்படின்னு செல்வகுமார் சொல்லியிருக்கிறாரு. கட்சியோட தலைமை முடிவெடுத்தா கன்னியாகுமரியில போட்டியிட நான் தயார் அப்படின்னும் விஜய் யார எந்த தொகுதியில நிறுத்தினாலும் அவங்கள எதிர்த்து போட்டியிட நான் தயாரா இருக்கிறதாகவும் அவர் சவால் விடுத்திருக்கிறாரு. விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு செஞ்ச அநியாயங்களையும் துரோகங்களையும் நான் தோல் உரிப்பேன் அப்படின்னு செல்வகுமார் சூளுரைச்சிருக்கிறாரு. 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்து பால் அபிஷேகம் செய்யும் ரசிகர்களோட வாழ்வாதாரத்துக்கு கூட விஜய் எதுவுமே செய்யல அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு. கரூர் சம்பவத்துல கூட உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு விஜய் ஓடிட்டதாகவும் அவருக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்கிறாரு. செங்கோட்டையன் போன்றவர்களா 50 வருஷமா அரசியல பயங்கரமா ஊழல் செஞ்சவங்க. அவங்களோட இவர் அரசியல் பண்ணா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. MGR போன்ற மாபெரும் தலைவர்களுக்கெல்லாம் செங்கோட்டையன் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு கடுமையா செங்கோட்டையனை விமர்சிச்சுக்கிறாரு. விஜய் யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டார் அப்படிங்கறத செல்வகுமார் திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. விஜய் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அவரு ஒரு படம் தோத்தாலே சம்பந்தப்பட்டவங்களை கூட வீட்டுக்குள்ள கூட விடமாட்டார் அப்படின்னு அவருக்கு வெற்றி மட்டும்தான் வேணும், தோல்வியை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமோ அந்த சக்தியோ அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால விஜயோட ரசிகர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அந்த கட்சியில விருப்ப மனு கொடுத்து உங்களோட பணத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு செல்வகுமார் பேசியிருக்கிறாரு. இப்போ இவர் பேசின இந்த விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குது. எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள், அதனால இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் சொல்லலாம், அம்மாவின் பிள்ளைகள் தான் சொல்லலாம். அப்போ OPS கூட இருக்கிறது யாரு? அன்னைக்கு 2021 OPS EPS சேர்ந்துதான் இருந்தாங்க. இன்னைக்கு OPS கூட இல்லையே. அப்ப நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவர் தான். அதிமுகவிற்கு அங்கே கணிசமான செல்வாக்கு இருந்தது. வைத்தியலிங்கம் அவர்கள் இருந்தபோது சரி, காமராஜ் அவர்கள் இருந்தபோது சரி, OS மணியன் இருக்கும்போது சரி, டிடிவி தினகரன் அங்கே இருந்து வரும்பொழுது அதிமுகவுக்கு சிறிய சேதாரம் ஏற்பட்டது. தஞ்சாவூர்ல ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். திருவாரூர்னு பார்த்தா காமராஜ் ஜெயிச்சாரு. மயிலாடுதுறைன்னு பார்த்தா நாகப்பட்டினம் அல்லது மயிலாடுதுறை OS மணியன் ஜெயிச்சாரு. இப்போ அமமுக அங்க போகும்போது அது ஒரு பலம் தானே உங்களுக்கு? நிச்சயமா கிடையாதுங்கிற. நீங்க சொன்ன 2021 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில காமராஜ் போட்டிட்டாரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் 2000 ஓட்டு தான் வாங்கினாரு. அதே போல நன்னிலம் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில OS மணியும் போட்டிட்டார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட டிடிவி தினகரனோட வேட்பாளர் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரோடய சரண்டர் ஆனாங்க. அதே மாதிரி ஒரு தொகுதியில் நான் சொல்ல முடியும். இப்போ ஒரத்தநாட்டில் அண்ணன் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைஞ்சிட்டார். 3 தொகுதிகளை மட்டும்தான் போன முறை திமுக இழந்தது. நன்னிலம், வேதாரண்யம், ஒரத்தநாடு. இப்போ நன்னிலம் 4300 ஓட்டில் தான் தோத்தமே தவிர பெரிய மார்ஜின் இல்லை. ஊழல் பண்ணனால பருப்பு ஊழல் காமராஜ்னு இன்னும் பேசப்பட்டு தான் இருக்கு. மணல் மாஃபியாவாக அங்கே பழைய மணல் கொள்ளைகளை நடத்தியது யாரு, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாருன்னா உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். இன்னைக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் மெஜாரிட்டியான சமூகம் அவருக்கு எதிராகத்தான் இருக்கு. அவர் மன்னார்குடியிலேருந்து வந்து நன்னிலத்தில் போட்டிக்கிறார். அவர் நன்னிலத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. நன்னிலத்தில் சொந்த வீடு கூட இல்லை. அவரை சந்திக்குன்னா மன்னார்குடி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி நிலையில தான் நன்னிலம் இருக்கு. இந்த முறை நிச்சயமா நன்னிலத்தில் வின் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதே போல OS மணியனுக்கு எதிரான அலையும் வேதாரண்யத்தில் இருக்கு. போன தடவை வந்து உட்கட்சியில் இருந்த பூசல்கள் இல்ல சார். OS மணியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கஜா புயல் அப்பவே நம்ம பார்த்திருப்போம். பயங்கர எதிர்வலை அவருக்கு இருந்தது. அதை உட்கட்சி மக்களை சந்திக்க முடியாம இருந்தது. ஆனா அவர் திரும்ப ஜெயிச்சாரு. அதுதான் காரணம் சொல்றேன். அது உட்கட்சி பூசல். அது என்னன்னா திமுகவில் கொடுத்த வேட்பாளர்னால அங்கே ஏற்பட்ட உட்கட்சி பூசல்ல தான் அந்த வாய்ப்பு பறிபோனதுன்னு ஏற்கனவே விசாரணைகள் எல்லாம் தெரிஞ்சு நிர்வாகிகளை கூப்பிட்டு தமிழக முதல்வரை கண்டிச்சிருக்கிறார். வேதரத்னத்தை சொல்றீங்க? இல்ல நடந்திருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே திமுக இருந்து வெளியேறி திருப்பி திமுக வந்ததுனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அதிருப்தியில கழகத்துல இருந்தவர்கள். இப்ப விஷயம் என்னன்னா
ஒரு பக்கம் பார்த்தா அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. நீங்க சொல்றீங்க இல்ல, அவங்க ஸ்ட்ராங்கா strong இல்ல எந்த நீங்க இடத்துல சொல்றீங்க. strong? எந்த இடத்துல? ஓட் பர்சன்டேஜ் வச்சே எது சொல்றேன். எப்படி அமித்ஷா அவர்கள் சொன்னதே தான். அவங்க 20 நாங்க அதாவது பாஜக தரப்புல 20 அவங்க ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கை சொன்னாங்க. நாங்க ஒரு 40% மேல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மை இல்லைன்னே வச்சுக்கலாம்னு வைங்க. திமுக கூட்டணி என்ன ஆனிச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு திமுக கூட்டணில இருந்து யார் வெளியே போனா அந்த மொமெண்ட் யார் 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 வெளியே ஒரு போனா கேள்வி யார் வெளியில போயிருக்கா? இன்னைக்கு திமுக கூட்டணி யாராவது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் வெளியில போயிருக்கா, விசிகா வெளியில போயிருக்கா, 2 கம்யூனிஸ்டுகள் வெளியில போயிருக்காங்களா? யார் வெளியில போயிருக்கா? இன்னைக்கு புதுதாக வந்த கூட்டணி கட்சிகள் தான் அதிகம். நீங்க மக்கள் நீதி மையம் போன தடவை தனியா நின்னாங்க, இந்த தடவை எங்களோட கூட்டணியில இருக்காங்க. போன தடவை தமிமுல் அன்சாரி அதிமுக கூட்டணியில் இருந்தார், இன்னைக்கு எங்களோட இருக்காரு. போன தடவை அண்ணன் கருணாஸ் அதிமுக கூட்டணியில் இருந்தார், இன்னைக்கு எங்களோட இருக்காரு. அப்ப இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நிலை எஸ்டிபிஏ போன தடவை யாரோட இருந்தது, இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அப்ப எஸ்டிபி அதிமுக விட்டு விலகுச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியில தான் இருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு கட்சி கூட வெளியில போச்சுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்லுவேன், வெளியேறிட்டோம்னு அவங்க சொல்லல. ஆனா இருக்காங்களாங்கிறதையும் அவங்க இன்னும் சொல்லல. இருக்காங்க. ஆனா திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்கள் இது எங்களுக்கு பாசிச சக்திகளுக்கு எதிரான ஒரு விஷயத்துல இருக்கும், கொள்கை உறுதியோடு இருக்கும். சீட்டுகள்லாம் அடுத்த பேச்சு இங்க அதுக்கான இடமே இல்லைன்ட்டு. காங்கிரஸ்ல 1-2 தரப்பினர் பேசுவதை வச்சுட்டு நீங்க பேசலாம். ஆனா காங்கிரஸோட தேசிய தலைமை என்ன சொல்லுச்சு? நாங்க எல்லாருமே எம்பிக்கள் பேசுறவங்க பேசட்டும். நான் சொல்றேன் எல்லாருன்னா மாணிக்கத்தக்கும் ஜோதிமணி வேற யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? ஒரு முக்கிய தலைவர் தான். ராகுல் காந்தியோட நெருக்கமாக அது நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் நோபடி, சாதாரண ஒரு ஆள். அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா ஒத்துக்குமா? சரி, நான் திமுகவின் செய்தி தொடர்பாளர், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, மயிலாடுதுறை தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது, திமுக தான் போட்டியிடணும்னு நான் நினைப்பேன். ஏன் எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எங்கள் மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள அத்தனை திமுக கட்சிக்காரர்களும் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எம்பியை விட்டு கொடுத்துருக்கோம். போன முறை ராமலிங்கம் அவர்கள் எம்பி, இந்த முறை சுதா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தடவை சுதா அவர்கள் எம்பியாக இருக்காங்க. இந்த முறை நாங்கள் மயிலாடுதுறையில் நாங்கள் தான் நிற்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதை நான் பகிரமாக பதிவு பண்ணுவேன். ஆனால் எங்கள் தலைமை எங்கள் தலைவர் கூப்பிட்டு மயிலாடுதுறையில் கூட்டணி கட்சி தான் சொல்லிட்டா அதை வேலை பார்த்து வெற்றி பெற வைக்கிற இயக்கம் திமுக. ஏன்னா கும்மிடிப்பூண்டியிலேருந்து சுதா அவர்கள் வந்தாங்க, கடைசி நாளில் வேட்பாளர் அறிவித்தது காங்கிரஸ், 20 நாட்கள் எம்பி. யார் வேலை செய்தது? திமுக. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். விசில் சத்தங்கிறாரு, விசில் சத்தம்லாம் போய் ஊத வேண்டியதானே? ஏன் இங்கே உட்காந்துருக்காரு? போய் ஊதுங்கிறான். விசில் சத்தமாக கேட்குதோ அது சவுங்கியாக கேட்குதோ, போய் ஊத வேண்டியது வேலைன்னா போய் ஊதலாம், யாரும் இங்கே தடுக்கலை. இந்த கூட்டணி பெற்ற முதல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 50% மேலே வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எலெக்ஷனில் 2000க்கு அப்புறம் நடந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். 2019 அது சாத்தியமானுச்சு. அப்போ கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் இருந்தது. அதே வேளையில் அதிமுக கூட்டணியில் பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு திரும்ப போய் சேர்ந்தப்போ அது ஒத்து வரல. தர்மபுரியிலேயே அவர் ஜெயிக்கலை, செந்தில்குமார்கிட்ட அவர் தோத்துட்டாரு. பாஜகவும் அதே தான். அது வரைக்கும் காமராஜ், நீங்க சொன்ன காமராஜ் ஊழல்வாதின்னாங்க, எடப்பாடி அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அந்த கூட்டணி ஜெல்லாகவே இல்லை அந்த டைம்ல, அதனால தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப அதே தானே விசிகாவும் காங்கிரஸும் நேத்து எங்களோட எந்த கட்சி ஜெல்லாவும் நான் கேட்கிறேன். 2024 எஸ் பாலாஜி செல்வ பெருந்தகையை விமர்சனம் பண்றாரு. ஏங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க, நான் தான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி திமுக விமர்சனம் பண்ணுது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஏன் சார் பல விஷயங்களை சொல்றாங்க, வேங்கை விஷயத்தை சொல்றாங்க, திமுக விமர்சனம் பண்ணாங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.